சோமரத்ன ராஜபக்ச உண்மைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு சாட்சியாக இலங்கை இராணுவத்தின் இலங்கை அரச படைகளின் கொலைக்களத்தின் சாட்சியாக சோமரத்ன ராஜபக்ச தான் சர்வதேச நீதி விசாரணைக்கு சாட்சி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தனது மனைவியின் ஊடாக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார். அந்த காலங்களில் அப்பாவி மக்களோடு நன்றாக ஏமாற்றி நடித்து அவர்களை மீண்டும் ஆமியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிரதேசங்களுக்குள் வந்திருக்க செய்துவிட்டு ஒவ்வொரு சந்தியிலும் இராணுவத்தின் காவலரன்கள் இருக்கும்போது இந்த காவலரன்களின் சோதனை இல்லாமல் இரவு நேரங்களில் வெள்ளை வேன்கள் ஏகப்பட்டவை எமது மக்களை காவு கொண்டிருக்கின்றார்கள். இரவு 6 மணிக்கு பிறகு வெள்ளை வேன் போகும், அங்கு ஒருத்தரும் மறைக்காயினம். அது என்ன செய்யும்? ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் அங்கே உள்ள இளைஞர்களை தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். இப்படி அதற்கு சாட்சியாக இருக்க போகின்ற ஏனைய தாய்மார்களை, குழந்தைகளை, குடும்பத்தினரையே கொன்று குவித்து இருக்கின்றார்கள் என்பதற்கு சாட்சியாகத்தான் இன்றைய சிந்து பாத்தின்ற வெளிவருகின்ற என்பு உடல்கள் வெளிக்கொணர்கின்றன. ஒரு சிறு பிள்ளை ஒரு பாடசாலைக்கு சென்ற ஒரு பாடசாலைக்குரிய சொக்ஸை அந்த பிள்ளை அணிந்திருந்திருக்கிறது. அதேவேளை கையில் இருக்கின்ற மடியில் தூக்கி வச்சிருக்கின்ற பிள்ளை அணிகின்ற சொக்ஸை போன்றவையெல்லாம் அங்கே காணப்படுகின்றன. ஒரு சின்ன சூப்பி போத்தில் அங்கே இருந்திருக்கின்றால் ஒரு தாய் ஒரு 2-3 மாத குழந்தையோடு அந்த இடத்துக்கு தடுக்கப்பட்டிருக்கால். அதை தாண்டி போய்க்க அந்த குடும்பம் தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு இராணுவ வீரன் உண்மையை வெளிக்கொணர்ந்து இந்த உண்மையை சொன்ன காரணத்துக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் ரணதுங்காவின் ஆட்சியில் கொலைகாரர்களை தப்ப விட்டுவிட்டு சாட்சி சொன்ன ராஜபக்ச சோமரத்னவை கொண்டு போய் சிறை வைத்திருக்கின்றார்கள். இது இப்பேற்பட்ட கருத்துக்கள், இப்பேற்பட்ட கடிதங்கள், இப்பேற்பட்ட தகவல்கள் எல்லாம் என்னத்தை கூறி நிற்கின்றன என்றால், கொலைகாரர்களே இந்த கொலையை செய்வித்த அரசு ஆகத்தான் அரச படைகளை கொண்டு தமிழ் மக்களை கொன்று குவித்த அரசாகத்தான் இலங்கை தேச அரசை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கின்றது. அப்பேற்பட்ட இலங்கை அரசு தனது ஆதிக்கத்தின் கீழுள்ளவர்களை ஆணைக்குழுவாகவோ நீதியரசர்களாகவோ நியமித்து விசாரிக்குமாயிருந்தால் எந்த ஒரு உண்மையும் வெளிக்கொணரப்பட மாட்டாது. சும்மா ஒரு பிரதேச சபையில் கரைச்சி பிரதேச சபையில் செக்ரட்டரிகிட்ட போய் கேட்க செயலாளர் சொல்கிற தங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லையா, என்னால் எந்த காணி சம்பந்தமாக சமர்ப்பிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸே அங்கே இல்லையா. அப்போ ஒவ்வொரு செயலாளரும் பேரை என்னை எரிச்சு போட்டு போகணுமோ, ஃபைலில் கொண்டு போகணுமோ. இப்படி மிகவும் அசிங்கமான தரக்குறைவான நடவடிக்கைகளை இலங்கை அரசின் கீழ் இருக்கின்ற அலுவலகங்கள், அமைப்புகள், அரசின் கீழ் செயற்படுகின்ற அமைப்புகள் எல்லாம் கடிதங்களை இல்லாமலாக்குகின்றார்கள். விசாரணை செய்யப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கைகளை இல்லாமலாக்குகின்றார்கள். இது என்ன நடக்கின்றது? ஆகவே இது ஒரு சர்வதேச ஆளுகையின் கீழ் நேரடியாக
இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இலங்கையின் பூர்வீக குடிகளான இலங்கை நாட்டின் சொந்தக்காரரான தமிழ் மக்களின் வாழ்வியல் பறிக்கப்பட்டிருக்கின்றது, திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழினத்தின் பரம்பரைக்கு சரித்திரத்தை தன்னகத்தே தக்க வைத்து கொண்டிருந்த யாழ்ப்பாண நூல் நிலையத்தை, தென்னாசியாவிலே மிகச்சிறந்த நூல் நிலையத்தை எப்படி முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய அமைச்சர்களை அனுப்பி நேரடியான கண்காணிப்பின் கீழ் அரச படைகளை கொன்று அந்த நூல் நிலையத்தை எரிப்பித்தாரோ, மிக அண்மையில் வந்திருந்த பிரதமர் சொல்லியிருக்கிறார், முழு இலங்கைக்குமே அவமானம் என்று, முழு இலங்கைக்குமே பாரிதொரு இழப்பு என்று கூறியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கை யார் செய்திருக்கின்றார்கள்? சிங்கள அரசுகள், சிங்கள தேச கட்சிகளுக்கு தலைமை வகித்து அரசாண்ட தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி தமிழ் மக்களை திட்டமிட்டு இளைஞர்களை கொலை செய்வித்த இந்த இராணுவ அரச படைகளை கொண்டு திட்டமிட்டு தமிழ் இளைஞர்களை கொலை செய்வித்த இந்த சிங்கள தேச அரசியல் கட்சிகளின் தலைமைகள் இப்பேற்பட்ட பயங்கரமான, நினைப்பதற்கே அச்சப்படுகின்றது, எமக்கு மயக்கம் வருகின்றது, அப்பேற்பட்ட கொடூரமான விஷயங்களை எல்லாம் அரச படைகளை கொண்டு சிங்கள தேச அரசாங்கங்கள் வடகிழக்கு மாகாணங்களில் மட்டுமில்லாமல் மலையகத்திலும், அன்பு தோழர் சந்திரசேகர் சொல்கின்றார், ஒவ்வொரு ஜூலை மாதங்களிலும் தமிழன் நிம்மதியில்லாமல் அச்சத்தோடு வீட்டுக்குள்ளே பூட்டியிருந்த நாட்கள், வருடங்கள் எத்தனை. அப்பேற்பட்ட துன்பகரமான கொழும்புல மிக அண்மையில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னார், தாங்கள் முன் வீட்டில் இருந்துச்சுமாம், 3-4 நாளில் அங்கே வேலை செய்தவ சொல்லி போடணுமாம், தமிழர் இருக்கணுமெண்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இந்த வீட்டில் இருந்துச்சுமாம். அப்போ அந்த உயிரை காப்பாற்ற தமிழன் பட்ட பாடு, ஒரு வல்லமையுள்ள சர்வதேசத்தின் கண்களுக்கு தெரிந்த ஒரு ஜிஜி பொன்னம்பலத்தின் குடும்பமே தங்களுடைய உயிரை காப்பாற்ற எவ்வளவு அல்லோலப்பட்டது என்பதை அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்கள் மிக அண்மையில் எடுத்து கூறியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை, கோடானு கோடி சொத்துக்களுக்கும் வசதிகளையும் கொண்டிருந்த அந்த பெரிய ஒரு ராஜபரம்பரையான அந்த குடும்பத்துக்கே கொழும்பில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா இருந்தால் அப்பாவி தமிழ் மகன் சீர் இருந்தது, அப்பாவி வியாபாரிகள் சீர் இருந்தது. எத்தனையோ பேர் திட்டமிட்டு கொலை செய்திருக்கின்றார்கள். அரசன் அன்றிருப்பான், இறைவன் நின்றிருப்பான், ஆண்டவன் நின்றிருக்கும். ஆண்டவனின் கருணைதான் ராஜபக்ச சோமரத்னாவின் ஒப்புதல் கடிதம். ராஜபக்ச சோமரத்னா பப்ளிக்காக வெளியில் வந்து முழு விடயங்களையும் அக்குவேறு ஆணிவேறாக அனைத்தையும் சொல்ல தயாராக இருக்கின்றார். இப்படி ஒரு நேர்மையாக உண்மையை வெளிக்கொணர முனைகின்ற கைதியாக இருந்து கொண்டு உண்மைகளை வெளிக்கொணர்ந்து அதற்கு தான் செய்த தவறுகளுக்கும் பிராயச்சித்தம் தேட நினைக்கின்ற ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ராஜபக்ச சோமரத்ன அவர்களுடைய வாக்குமூலங்கள் மிகவும் கவனமாக நெறிப்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு இலங்கையில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதரும் அந்த விசாரணையை அவர்கள் நீதியரசர்களாக இருக்கலாம், உயர் நீதிமன்றமாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் இந்த இப்பேற்பட்ட விடயங்களை சர்வதேச நீதிமன்றத்தின் ஆளுகைக்குள் விசாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொணரப்படும். ஆகவே அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த காலத்தில் இளைஞர்களாக இந்த தேசத்தின்
ஊழல்களை இந்த தேசத்தில் இந்த சிங்கள தேச அரசியல் கட்சிகளால் செய்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்க வெகுண்டெழுந்த ஒரு சிங்கள இளைஞர் பரம்பரையை கொண்ட கூட்டம்தான் ஜேவிபி என்ற இயக்கத்தில் வெகுண்டெழுந்தவர்கள். அப்பேற்பட்ட இளைஞர்களை, மண்ணின் மைந்தர்களை இந்த சிங்கள தேச அரசு என்ன செய்விச்சிச்சு, எப்படி அரச படைகளை கொண்டு கொலை செய்வித்தார்கள் என்பதை அன்பு தோழர் அனுரகுமார் திசநாயக்கா மீண்டும் மனதிருத்தி பார்க்க வேண்டும். அடக்கு முறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பிராஜாவின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக தம்பிராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.